அரசினை காணும் ஆனந்த ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூயாவியாரின் தோழமையும் திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக செபிப்போம். கொகிடெக் தொழில் நிறுவனத்தினர் தொடர்ந்து தன்னுடைய தொழிலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும். நல்ல உடல் சுகத்தை பணிபுரிவர்களுக்கும் வழிநடத்த குடும்பத்திற்கும் கொடுக்கும் செபிக்கிறார்கள். கொகிடெக் தொழில் நிறுவனத்தை இறைவன் ஆசீர்வதிக்க செபிப்போம். ஆண்மை இளைப்பாறுதலுக்காக கரசாலா கிளமெண்ட் ஆன்மாவிற்காகவும், டி ஜோசப் பெர்னதத் ஜோசப் மரியன்னா லூர்தம்மா அமல்ராஜ் ஆன்மாக்களுக்காகவும், கரசல சிஜே அகஸ்டின் ஆன்மாவிற்காகவும், பூத்தொட்ட ஆலிஸ் மேரி ஆன்மாவிற்காகவும், கே கப்ரியல் லூதுசாமி சாமியடியான் மற்றும் உத்திரிக்கஸ்தல ஆன்மாக்களுக்காகவும், குணம்மாள் ஏ ஸ்டெல்லா மேரி ஆன்மாக்களுக்காகவும், அருத்தந்தை ஒய்ஜே பிரசாத் இக்னேஷியஸ் ஆன்மாவிற்காகவும், பி ஜோசப் துரைபாண்டி 2வது ஆண்டிலே இவருடைய ஆன்மாவிற்காகவும், அருட்சகோதரி ஸ்பெரன்சா ஆன்மாவிற்காகவும் செபிக்கிறார்கள். மேற்கூறிய ஆன்மாக்களுடைய பாவங்களை மன்னித்து இறைவன் பேரின்ப ராஜ்யத்திலே இவர்களை ஏற்றுக்கொள்ள செபிப்பார். திருப்பலியை தந்தவத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனின் மீது இறக்க வைத்த நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீரென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்தில் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்கும் உனக்கும் இடையே பூசல் வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 2 மற்றும் 5 முதல் 18 முடிய. அந்நாட்களில் ஆபிரகாம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். ஆபிரகாமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆபிரகாமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கனானியரும் பெரிசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் ஆள்களுக்கும் உன் ஆள்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது அல்லவா? என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. சோதம் கொமராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. லோத்து முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார். இவ்வாறு ஒருவர் மற்றவரிடமிருந்து பிரிந்தனர். யோர்தான் சுற்றுப்பகுதியில் இருந்த நகரங்களில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார். ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாக இருந்தனர். லோத்து ஆபிரகாமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார், ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்க போகிறேன். உன் வழிமரபினரை பூவுலகின் மண்ணை போல பெருக செய்வேன். ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம். நீ எழுந்து இந்நாட்டின் நெடுகிலும் குறுக்கிலும் நடந்து பார், ஏனெனில் இதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்றார். ஆகவே ஆபிராம் தன் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனில் இருந்த மம்ரே என்ற கருவாளி மரத்தோப்பு அருகில் வந்து வாழ்ந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னொரு நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்கூறார். பல்லவி.
ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பரகு. ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 வாழ்வதன் வார்த்தைகள் 6 மற்றும் 12-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே: இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்குமானது, வழியும் மிகவும் குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சில. தன் செய்து பெருந்தவற்றினால் கைது செய்யப்படுகிறான், அவனுக்கு தண்டனையானது கொடுக்கப்படுகிறது. அந்த தண்டனையை அவனை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஒன்று, அவனுடைய மனைவியை கொள்வது; இரண்டாவது, அவனுடைய ஒரே மகனுக்கு விஷத்தை கொடுப்பது; மூன்றாவது, அவன் குடிபோய்தலே மூழ்கிக் கொள்வது. சிந்திக்கிறான். மூன்றாவதாக இருப்பது சுலபமானதை அதை தேர்ந்தெடுக்கிறான்: குடிபோதையில் மூழ்கிக் கொள்வது. சில மாதங்கள், ஆண்டுகள் செல்கின்றன. குடிபோதையினால் என்ன செய்வது என்று தெரியாமல் மனைவியும் கொள்கிறான், மகனையும் கொள்கின்றான். இடுக்கமான வாயில் மிக குறுகலாக இருந்தும் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இறைவன் என்றைக்கு அழைக்கிறார். வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற வாயிலை என்றைக்கு தேர்ந்தெடுப்போர் மிக குறுகலாகத்தான் இருக்கிறார்கள், சிறிய கூட்டமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அது கடினமான பாதையாக இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். கடந்த தினங்களிலே குடிபோதையினால் மூழ்கிக் கொள்வர்களை பற்றி செய்திகளிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். எப்படிப்பட்ட வாயிலை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று மிகவும் வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருந்தோம். ஆரத்தி எடுப்பது, கடவுளாக கும்பிடுவது என்று சொல்லி மிகவும் மனித இனம் இவ்வளவுக்கு கீழ்த்தரமாக சென்றுவிட்டதோ என்ற ஐயமும் பலருக்கு உருவாகி இருந்ததை பார்க்கின்றோம். இன்றைக்கு எந்த ஒரு பாதையிலே நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்திக்க இறைவன் அழைக்கின்றார். பாதை சரியாக இருந்தால் நாம் வாழ்வும் சரியானதாக இருக்கும். அதைத்தான் முதல் வாசகம் இன்றைக்கு நமக்கு எடுத்துக் கூறியது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த பொன்விதி
ஏற்குறைய இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மதங்களின் புனித நூல்களிலும் இந்த பொன் விதி ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில வார்த்தைகள் வேறுபடலாம், மாறுபடலாம். ஆகையால் பிறர் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ அவற்றையே பிறருக்கும் செய்யுங்கள். ஏறக்குறைய அனைத்து மதங்களில் உள்ள புனித நூல்களிலும் இந்த பொன் விதி ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு பிறர் நல்லதை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுவோம். ஆனால் பிறருக்கு நாம் நல்லதை நினைக்க மாட்டோம். நம்மை பற்றி அனைவரும் வெகுவாக பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் மற்றவர்களை பற்றி எப்பொழுதுமே வெகுவாக பேசாமல் குறிக்கொண்டிருப்போம். நம்மை பற்றி அனைவரும் மற்றவர்களிடத்திலே பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்மை போற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் பலமுறை நாம் மற்றவர்களை தூற்றிக் கொண்டே இருப்போம். மிக சரியான வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ அவற்றையே பிறருக்கும் செய்யுங்கள் என்று. இப்படி செய்தால் உலகமே ஒரு சொர்க்க பூமியாக மாறிவிடும். ஏனென்றால் நமக்கு மற்றவர்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று தான் நாம் நினைத்து கொண்டிருப்போம். எப்பொழுதுமே நம்மை பற்றி நல்லதாக பேச வேண்டும் என்று சொல்லிதான் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கவும், மற்றவர்களை பற்றி தவறாக பேசவும், அல்லது மற்றவர்களை பற்றி தவறான எண்ணத்தை கொண்டிருக்கவும் நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. சிந்திப்போம். ஒரு அருமையான பொன் விதியை, ஏறக்குறைய விவிலியத்தை முழுவதுமாக சுருக்கி கொண்டு இந்த பொன் விதியிலே அடக்கிவிடலாம் என்ற அளவுக்கு இந்த பொன் விதியை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த பொன் விதியை சரியான விதத்தில் நாம் பின்பற்றினால் கடவுள் அன்பு, பிறர் அன்பு நிச்சயமாக நம் வாழ்விலே வெளிப்படும். சிந்திப்போம், செயல்படுவோம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்னை கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையே நானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். மனங்களின் காணிக்கைகளை உமக்களித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக என்னாலும் இவ்விடத்தில் மங்களுமக்கு நடு செலுத்துவத மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செல்லமாக உமது வார்த்தையான அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் பித்தவர்க்குரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் வருமளவோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இருப்பினை மீட்பினும் நினைவு கூர்ந்து வழங்கு திருமப்பத்தையும் மீட்பளிக்கு கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொள்ள நினைவுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திருவை நினைவு கூறுதலும் திருவை வழிநடை திரு தந்தை பிரான்சிஸ் பெராயர் ஜார்ஜ் சுவாமி எல்லா திருநினை அடிவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும் வீட்டிலும் எது நோக்குடன் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருநேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் என மாட்சிமிக்க எங்கள் தேவதாய் அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் முக்குந்தவராய் இருந்த புனிதராக அனைவருடனும் சிறப்பாக எப்படி கிளைச்செறி நன்னை இறைவொழிய தாண்டி பத்திரன் ஞானம்பா ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலைப்பாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நாம் அனைவருமே துணிந்து இறை பக்தியோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை கிறிஸ்துவனுடைய வருகைக்காக ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துதலுக்கு மொழிந்திரேன். என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை பாராமல் திரு அவையின் விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி மற்றும் சமாதானத்தையும் நோயில்லாத வாழ்வையும் பிறர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அவற்றை பிறருக்கும் நாங்கள் செய்ய உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தின் தந்திரணத்தில் உணம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறின் விருந்துகள் அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஏறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமை காத்து நித்திய வாழ்வு கிடைத்துச் செல்வதாக. ஆமென். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன். என் சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன், நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்பமுகிலேசு, நாளும் நண்பன் நீயே.
அன்பு மொழி பேசும் இன்பமுகிலேசு என்னாலும் நண்பனியே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் நந்தழுதேன், சிந்தையெல்லாம் நந்தழுதேன். சொந்தமெல்லாம் நீதானே, நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க, பேறு பெற்ற கன்னி மரியாவின் கணவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். அற்புதர் இயேசு தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக ஆண்டவர் ஆலயம் கிளிச்சேரி பங்கின் முகநூல் வழியாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்குமே எங்களுடைய சுபங்களையும் இறை ஆசீர்வாதங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரையும் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பெற்று நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோமே. இறைவற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. கோடி அற்புதரே எங்கள் அந்தோணியாரே, பல புதுமைகளை செய்த வல்லவரே, லிஸ்பன் நகரிலே பிறந்த நல்லவரே, பதுவை புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவை கையிலேந்தியே எண்ணில்லா புதுமைகளை செய்த வல்லவரே, குழந்தை இயேசுவை கையிலேந்தியே எண்ணில்லா புதுமைகளை செய்த வல்லவரே, காணாமல் போன பொருளை கண்டவரே, காணாமல் போன பொருளை கண்டவரே,
கோவேறு கழுதையை வணங்க செய்தவரே, கோவேறு கழுதையை வணங்க செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரே எங்கள் அந்தோணியாரே, பல புதுமைகளை செய்த வல்லவரே, லிஸ்பன் நகரிலே பிறந்த நல்லவரே, பதுவை புனித அந்தோணியாரே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையும் துதி தோத்திரம் நமஸ்காரமோ உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிழச்சியின் இறை ஊழியர் அன்னை தாட்டுப்பத்திரின் ஞானம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.